தற்போது நம்முடைய இணைப்பில் பத்திரிகையாளர் திரு ஷபீர் அகமது இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு ஷபீர். விஜய் பேசியதை பார்த்திருப்பீர்கள். உங்களின் முதற்கட்ட கருத்து என்ன? ஒரு 4-5 டேக்அவே பாயிண்ட்ஸ் இருக்கு அவருடைய இந்த செயல் வீரர் கூட்டத்துல அவர் உரையாற்றி இருப்பது. ஒண்ணு, தொண்டர்கள் எந்த விதத்திலையும் சோர்வடைந்து விடக்கூடாது. தேர்தல் களத்தை அவர்கள் கூட்டணியுடனும் நட்பு சக்திகள் இருந்தாலும் இல்லை என்றாலும் நாம் இந்த தேர்தல் களத்தை நம்மளுடைய ஓன் ஸ்ட்ரென்த்லி சந்திக்க போறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப அழுத்தம் திருத்தமாக தெரிவிக்க வேண்டியது ஒரு கட்டாயமாக தாவேகாவுக்கு தற்போது இருக்கிறது. ஏன்னா ஒரு ஸ்பீச் தொடங்கும் போதே ஒரு முக்கியமான தருணத்துல நாம இருக்கோம் அப்படின்றத அவரு தொடங்கியிருக்காரு. ஒரு நெருக்கடியான காலகட்டம். அந்த நெருக்கடி அப்படின்றது 2 வகைகள்ல தாவேகாவுக்கு இருக்கிறது. ஒண்ணு, அரசியல் ரீதியாக வெளியிலிருந்து வரக்கூடிய அழுத்தங்கள். இன்னொன்னு யாருமே கூட்டணிக்கு வராமல் இருப்பதும் ஒரு மிகப்பெரிய அழுத்தமாகவே இருக்கிறது. சோ அந்த காலகட்டத்துலதான் விஜயுடைய இந்த இன்டர்வென்ஷன், இந்த ஸ்பீச் அப்படின்றது கொஞ்சம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. தொண்டர்கள் எந்த விதத்திலும் சோர்வடைந்து விடக்கூடாது. ஏன்னா கூட்டணிகளை உருவாக்குவோம், கூட்டணி கட்சிகள் வருவார்கள் அப்படின்னு நம்பிட்டு இருந்த தாவேகாவுக்கு தற்போது யார் வரப்போகிறார்கள் அப்படின்றது ஒரு கிளாரிட்டியும் இல்லை. அப்படின்னும் போது நாம எங்களுடைய பலத்திலேயே தனியாவே நாம களத்துல சந்திக்கிறதுக்கு தயாரா இருக்கணும், அதற்காக வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லி இருக்கிறார். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர் வெளிப்படையாக பிஜேபியை பற்றி பேசவில்லை என்றாலும் அழுத்தங்களை பற்றி மறைமுகமாக அவர் சொல்லி இருக்கிறார். அழுத்தங்கள் இருக்கிறது. எந்தவித அழுத்தத்திற்கும் தாவேகாவோ விஜயோ ஆட்படாது. நாங்கள் இந்த அழுத்தங்களை எல்லாம் எதிர்கொள்வோம். எங்களுக்கு ஒரு அழுத்தங்கள்னால நாங்க சரணடைந்து விட மாட்டோம், அடிமையாகி விட மாட்டோம், அண்டி பிழைக்க மாட்டோம் அப்படின்ற அந்த வார்த்தைகள் எல்லாம் அவர் பயன்படுத்தி இருக்கிறார். அப்படின்னும் போது மறைமுகமா இந்த விஷயங்களை தற்போது அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடி, ஜனநாயகன் ரிலீஸ் ஆவது, அதே மாதிரி சிபிஐ விசாரணையிலிருந்து அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நெருக்கடி, இதை எல்லாத்தையும் மனதில் வைத்துதான் அந்த வார்த்தைகளை அவர் பேசியிருக்கிறார் அப்படின்றது புரிந்து கொள்ள முடிகிறது. ரொம்ப வெளிப்படையாக அவர் ஏன் பேச மறுக்கிறார், பாஜகவை ஏன் ஓப்பனா அட்டாக் பண்ண மறுக்கிறாரு. இப்ப திமுக அதிமுகவை ஓப்பனா அட்டாக் பண்றாரு. திமுக அதிமுகவை அவரு தீய சக்தி, அதே மாதிரி ஊழல் கட்சி அப்படின்றதெல்லாம் அவரு சொல்லும் போது பாஜகவை அந்த மாதிரி வெளிப்படையாக அட்டாக் பண்ணுவதில் ஒரு தயக்கம் என்பது இருக்கிறது. பட் பாஜகவை சார்ந்து பேசக்கூடிய விஷயங்களையும் அவர் வெளிப்படையாக பேசுகிறார் அப்படின்றதும் தெரியுது. அப்போ இந்த விஷயங்கள் தான் அவர் கன்வே பண்ணணும்னு நினைச்சிருக்காரு. அதுதான் இன்னைக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக அவர் சொல்லி இருக்கிறார். சோ கூட்டணி வந்தாலும் வரலனாலும், கூட்டணி ஏற்பட்டாலும் ஏற்படலனாலும் மக்கள் விஜய் மீது ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். ஆகவே அந்த நம்பிக்கை வைத்து சில கணக்குகளை சொல்றாரு அவர். ஒரு வீட்டுல எங்களுக்கு ஒரு ஓட்டு இருந்துச்சுன்னா 2.5 கோடி பேர் நமக்கு ஓட்டு போட்டாங்கன்னா அதுவே ஒரு பெரிய விஷயம். ஒரு ஓட்டு வந்தாலும் நமக்கு அதுவே ஒரு பெரிய விஷயமாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சில கணக்குகளை அவர்கள் வைத்து பேசுகிறார்கள். ஆனால் களத்தில் பணியாற்றாமல், பூத் லெவல்ல நீங்க ஆர்கனைஸ் ஆகாம, பூத் லெவல்ல நீங்க எதுவும் பண்ணாம எதுவுமே நடக்காது அப்படின்னும் போது இந்த செயல் வீரர்கள் கூட்டம் என்பது கட்டாயமாகிறது. அதுதான் ஒரு பெரிய மெசேஜா இருக்கு. நட்பு ரீதியாக இல்லாவிட்டாலும் தனித்து களமிறங்குது வெற்றி பெறுவோம் அப்படின்ற விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட அதற்கான முடிவை எடுத்து விட்டார் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இல்ல, அது இன்னும் கொஞ்சம் காலம் இருக்கிறது. ஏன்னா இப்போ 2 தரப்பையும், இப்ப திமுக தரப்புல பெரிய நெருக்கடி எல்லாம் திமுகவுக்கு கிடையாது. அதிமுகவுக்கோ தாவேகாவுக்கோ இருப்பது போன்ற ஒரு நெருக்கடி திமுகவுக்கு கிடையாது. ஏன்னா திமுக ஆல்ரெடி அவங்களுடைய அலையன்ஸ்ல மேலும் யாராச்சும் கூடுதலாக சேர்ந்தா மட்டும்தான் சேர்ந்தால் அது இன்னும் ஒரு வலுவான ஒரு அணியாக இருக்கும் அப்படின்றது மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை. அவங்களை எப்படி அகாமடேட் பண்றது அப்படின்றதுதான் பிரச்சனை. மாறாக அதிமுகவுக்கெல்லாம் அதிமுக தாவேகாவுக்கெல்லாம் அவங்க என்னென்ன விஷயங்கள், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் புதிதாக உருவாக்குன்ற கூட்டணி. இன்னொன்னு ஏற்கனவே அந்த என்டிஏவே மறுபடியும் ஒரு விதமான ஒரு ஃபார்ம்ல வரும்போது அதுல இருக்கக்கூடிய அரசியல் வேறுபாடுகள், கருத்து முரண்பாடுகள், அது எல்லாமே இருந்தாலும் அந்த கூட்டணியும் ஓரளவுக்கு ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னும் போது விஜய் பக்கம் யாரும் வரவில்லை அப்படின்றது ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான். ஏன்னா முன்ன விஜய் ஒரு அன்டெஸ்டட் ஓட் பேங்க். விஜய்க்கு எவ்வளவு ஓட் பேங்க் இருக்கு அப்படின்னு தெரியாது. 2வது கரூர் டிராஜடிக்கு பிறகு விஜய்க்கு கட்டமைப்பு இல்லை அப்படின்ற ஒரு விஷயம்லாம் பெரிய அளவுக்கு அது கீழே வரைக்கும் போயிருக்கும் போது
அப்ப அவருடைய கட்டமைப்பு என்ன அப்படின்னு காமிக்க வேண்டிய ஒரு கட்டாயமும் ஏற்பட்டிருக்கிறது. அதுதான் இந்த செயல் வீரர்கள் கூட்டம் அதனுடைய ஒரு பகுதியாக தான். ஏன்னா விஜய் தேர்தல் களத்தை சந்திக்க மாட்டார், தேர்தலில் போட்டியிட மாட்டார், அவர் தேர்தலில் பின்வாங்கி விடுவார், அவருக்கு அழுத்தம் இருக்கிறது அப்படின்லாம் ஒரு பிரச்சாரம் என்பது செய்யப்படுகிறது இல்லையா? அப்ப அந்த பிரச்சாரத்தை உடைக்க வேண்டும் அப்படின்னும் போது இன்னும் வாய்ப்புகள் இருக்கிறது. மேலும் சில கட்சிகள் அவங்களும் பேசிட்டு இருக்காங்க. ஒரு 2 கட்சிகள் வந்தாலும் தவேக கூட்டணிக்கு அது ஒரு பலம் வாய்ந்த ஒரு கூட்டணியாக தான் அதுவும் இருக்கும். அதுவும் அவங்களுக்கு வலு சேர்க்கும், பலம் சேர்க்கும். ஆகவே அந்த அடிப்படையில இன்னும் அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, ஒரு சில கட்சிகள்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. சோ அந்த அடிப்படையில இந்த விஷயங்களை எல்லாம் காமிக்க வேண்டிய ஒரு கட்டாயமும் தாவேகாவுக்கு இருக்கிறது. நன்றி திரு ஷபீர், இணைப்பில் வந்தமைக்கு.